தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் மத்திய அரசை கேள்வி கேட்க தைரியம் இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி என திமுக எம்பி கனிமொழி கடுமையாக சாடினார். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் பூர்ணிமாவை ஆதரித்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் அருகே கனிமொழி எம்பி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வாக்குறுதிகளை நிறைவேற்றிய பழக்கம் அதிமுகவிற்கு கிடையாது என விமர்சித்தார். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு பணம் ஒதுக்கவில்லை என கூறிய அவர், பிரதமரின் அருகிலேயே இருக்கும் எடப்பாடி அதனை கேட்டு கூட பெற்று தரவில்லை என சாடினார். பக்கத்துலதான் இருக்காரு பிரதமர். எடப்பாடியோட பக்கத்துல அடிக்கடி அமைச்சர் பியூஷ் கோயலும் வந்துட்டு போறாரு. கேட்டு வாங்கி கொடுக்கலாம்ல. நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வர வேண்டிய நிதி 3500 கோடிக்கு மேல வரல. ஒன்றிய அரசாங்கம் நீங்க ஹிந்தி படிச்சாதான் கொடுப்பேன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. கேட்டு வாங்கி கொடுக்கலாம்ல. அதற்கு மனமில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. ஆனால் நம்மை குறை சொல்லுவதற்கு எப்படி பிஜேபியோட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, வாட்ஸ்அப்ல நிறைய பொய்யா சொல்லி சுத்த விடுவாங்க, அதே மாதிரி இவரும் சுத்தி சுத்தி வந்து அதே பொய்களை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஒன்றிய அரசாங்கம் ஒரு பட்ஜெட் போட்டது. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டோட பேரே இல்லை. முன்னாடியாவது போனா போதுன்னு ஒரு திருக்குறளை படிப்பாங்க. இந்த பட்ஜெட்ல திருக்குறளை கூட படிக்கல. கேட்கலாம்ல, எடப்பாடி ஏன் தமிழ்நாட்டுக்கு எதையுமே தராம ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கீங்க, ஏன் ஒரு பட்ஜெட்டை உருவாக்கினீங்கன்னு. ஆனால் கேட்பதற்கு தைரியம் இல்லை. எஜமானர்கள் கோபித்துக் கொள்வார்கள், கோச்சிட்டா நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம். அதனால தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ய துணிந்து விட்டார். அவர் எல்லாருக்கும் துரோகம் பண்ணுவார். தன்னை வளர்த்த கட்சிக்கே துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். யார் காலில் விழுந்து ஆட்சி பொறுப்பிற்கு முதலமைச்சராக வந்தாரோ அந்த அம்மையாருக்கே இன்னைக்கு கட்சியில இடம் இல்லை இல்லையா? அவங்களையே அனுப்பியாச்சு.